கற்சிலை எதுக்கு வச்சிருக்கான்னா சோதனைக்கு வச்சிருக்கிறான். உலகம் பூரா அல்லாவை மட்டும் வணங்கணும் இருந்தா வேலையே இல்லையே, தாவாவை பண்ண வேண்டாமே. அல்லாவை மட்டும் வணங்கணும் சொன்னா அல்லாஹ் குரான்ல எப்படி சொல்லி காட்டுறான், குல்லு ஜமாவ், அனைவரையும் ஒரே சொல்ல என்னை வணங்குவதற்கு நான் ஆக்கிடுவேன். ஆனா நான் நாடல, நான் தான் அப்படி வச்சிருக்கிறேன், உன்னை சோதிச்சு பார்க்கறதுக்காக பல விஷயங்களை வச்சிருக்கிறேன். அப்போ அவன் என்ன செய்யறான், டக்குன்னு நன்றி கெட்டவனா ஆயிடுறான். நன்றி கெட்டவனா ஆறுதா அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு மேற்கோள் காட்டி அதை நமக்கு சொல்றான். அப்ப இது என்னது, படிப்பினை. படிப்பினைக்கு தானே வேதத்தை தந்திருக்கான். அப்போ அந்த செயல் இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட இருக்குதா? இன்னைக்கு வாழும் இருக்கு. அல்லான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான், அல்லாஹ் விட்டு போட்டு என்ன செய்யறான், பல அயோக்கியத்தனமான காரியங்களை செய்யறான். நேத்து செத்தவன், முந்தானத்து செத்தவன், அவன்ல வந்து வளம் வரான். அவன் சமாதியில இப்படி வளம் வருவது, கும்பிடுவது. அப்ப இப்படி சனி பகவான் சொல்லி அங்க போய் ஒரு முஸ்லீம்காரன் உள்ள போய் அங்க போய் ஹரத்துக்கு போயிட்டு வர்றாரு, வந்து திருந்திடுவாருன்னு பார்த்தா இங்க வந்து சிலையை வச்சு வணங்குறாரு ஒரு எம்எல்ஏ. அப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்ற உலக ஆதாயம் பார்க்கறான். அல்லாஹ் மாதிரி இது ஒரு கடவுளும் பார்க்கறான். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிற, எப்படிப்பட்ட ஒரு இடத்த போய் அந்த ஹரத்துக்கு போயிட்டு வந்தாலே மாறிடுவானே. ஓரிரை கொள்கையில இருந்து மாறான், என்ன செய்யறான், மறுபடி போறான். அங்க போயிட்டு வர்றான், போயிட்டு போய் அங்க வந்து இந்த செஞ்சியில இருக்கக்கூடிய மஸ்தாங்கிற எம்எல்ஏ போறான், அங்க போய் வணங்கிட்டு வந்து இங்க போய் வணங்குறான். இப்ப இவனுக்கு கீழே உள்ளவன் என்ன நினைப்பான், ஓ இவன் செய்யறது சரிதான் நினைக்க மாட்டானா. எப்படிப்பட்ட கெட்டதுக்கு முன் உதாரணமா இருக்கிறான் பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்கன்னா இருப்பாங்க. காசுக்காக, உலகத்துக்காக ஈமானை வெத்து அவர்கள் இந்த மாதிரி ஈனச் செயலை செய்வார்கள் என்றால் செய்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்றும் செய்தார்கள், இன்றும் செய்தார்கள். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் உன்னுடைய பகுத்தறிவை காப்பாற்றி, உன் சுயமரியாதையை காப்பாற்றி, ஏக இறைவனை வணங்குவதற்காக சிந்தனைக்குரிய மார்க்கத்தை உனக்கு ஒப்படைத்து உன்னுடைய மூதாதையர்கள் மூலியமாக உனக்கு கிடைச்சிருக்கு. நீ ஒன்றும் தியாகம் பண்ணி வரல. ஆனா எப்படி அதை தூக்கி வெளியே போட்டு நஜீஸ்ல போய் நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அவன் பூமியில் இருக்கு, அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்க, அவன் அவன்கிட்ட சொல்லணுமே. அப்ப இதை இப்படிப்பட்ட மூமின்களை வென்றெடுக்கக்கூடியதா இருக்கணும். இந்த சிறுக்கு என்பதையும் இணை வைப்புங்கிறது லேசில் விட்டுறக்கூடாது. இதுதான் முழக்கம், சத்திய முழக்கத்தில் முதல் முழக்கம். அதனால இதை விவரித்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், நாளைக்கு இதோடைய தொடர்ச்சியை மேற்கொண்டு அறியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வி பதில் ஆரம்பம்.